ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்திஃபை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்திஃபை சேனலில் ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கில் மைதா ஆட் பண்ணல, சுகர் ஆட் பண்ணல, எக் ஆட் பண்ணல. அப்புறம் கேக் எப்படி சாஃப்டாக வரும்னு டவுட்டாக இருக்கா? டவுட்டே வேண்டாம். கேக் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக்கில் நம்ம டேட்ஸும் நட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹெல்த்தியான டேட்ஸ் வால்நட் கேக் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்ஸ் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸில் இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 கப் சூடான பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் டேட்ஸ் நல்லா சீக்கிரமாக சாஃப்ட் ஆகும். நல்லா ஊறி இருக்கணும் டேட்ஸு. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். டேட்ஸ் நல்லா பாலில் ஊறி இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இருக்கிற பால்லே உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டேட்ஸ் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ இது கூட 1 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆலிவ் ஆயில் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். சன்ஃப்ளவர் ஆயில், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயிலும் கர்டும் கொஞ்சம் பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. உங்கள்கிட்ட சின்னமன் பவுடர் இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கேக் கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம டேட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் மில்க் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மில்க் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 கப் மில்க் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ மீதி இருக்க மில்க்கையும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 1/2 கப் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதாங்க ஃபைனல் ஸ்டெப்பு. இப்போ கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நட்ஸு, உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வால்நட்டும் டேட்ஸையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கேக்குக்கு வால்நட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் தேவைப்பட்டனாலும் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துக்கலாம், கேஷ்யூ சேர்த்துக்கலாம். ஸோ கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கேக் பேன் ரெடி பண்ணுவோம். கொஞ்சோண்டு பட்டரை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேன் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேக்கு நீங்கள் எடுக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேனில் ஒட்டாமல் வரும். ஸோ நல்லா க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம கேக் பேனில் ஊற்றிடுங்க. ஸ்பேச்சுலா வச்சு ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதில் அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விடுங்க போதும். அதுக்கப்புறம் லெவல் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம கேக் பேனை இந்த மாதிரி டேப் பண்ணாலே போதும். இப்படி டேப் பண்ணாலே உங்களுக்கு லெவல் ஆயிரும். கொஞ்சமாக வால்நட்ஸையும் டேட்ஸையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே லைட்டாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பாதாமும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அவனை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட டேட்ஸ் வால்நட் கேக் சூப்பராக பேக் ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம பிளேட்டில் எப்படி நான் இதை எடுக்கணும்னு சொல்கிறேன். மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே அப்சைட் டவுனாக டில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேக்கு பேனில் ஸ்டிக் ஆகாமல் அப்படியே வந்துடும். அப்படியே பேனை லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கே ஆகாது, ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஹெல்த்தியான டேட்ஸ் வால்நட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸோட பர்த்டேஸ்க்கெலாம் நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களே பேக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியும் உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு. பிகினர்ஸ் கூட இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.
ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ்.